ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை தேவன் துரிதப்படுத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை அப்புறப்படுத்த மாட்டோம். ஆறு முதல் முடிவு வரை தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆளுகை காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் பகுதியை சாரம் என்று தரும்படியாக ஜெபிக்கிறோம். காணிகை பகுதியை ஆசீர்வதி, வேத பகுதியை ஆசீர்வதியும் ஆண்டவர். காணிகை ஆண்டவர் பிரசன்ன பகுதி ஆசீர்வதி, வீருள்ள உன்னத சாட்சிகளை ஏவி எழுதி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திர பகுதி ஆசீர்வதியும், பிரசங்க பகுதி ஆசீர்வதி, கடைசி பாகத்து பகுதியை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்தது நல்லது என்று போக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறார். கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாகும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்காகவே நான் ஜீவிக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகளே,
கண்மணி போல காத்திடுவே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காகவே நீ ஜீவிக்கிறீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். எனக்காகவே நீ ஜீவிக்கிறீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க இன்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாதையை அழுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதையை அழுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ருபேகா. மருத்துவரின் அறிக்கையை இருவரின் ரத்தம் மாற்றினதே, மருத்துவரின் அறிக்கையை இருவரின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே, நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்தவரே. யாவே 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 ருபேகா. என் காதில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ருபேகா. யாவே 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 ருபேகா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே
அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை அறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை அறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சங்கீதம் 145. தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். ராஜாவாகிய தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை எவ்விருந்து பாடுவார்கள். கர்த்தர் எல்லார் மேலும் தயை உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்திகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. எல்லா ஜீவனின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன். நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீது 145 சங்கீதத்திலே, ராஜாவாகிய தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறார். ராஜாவாக ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொண்டார். தாவீது ஒரு ராஜா, ஆனாலும் கூட ஆகவே ஆண்டவராகிய கர்த்தரை, ஆகவே தேவனை அவர் ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொண்டு, ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை என்றைக்கும் எப்பொழுதும் நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று, நாடேறும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் என்றைக்கும் உம்மை நாமத்தை துதிப்பேன் என்று. ஆகவே சங்கீதம் 145 சங்கீதம் 1-2 வசனத்திலே தாவீது அப்படியாய் குறிப்பிடுகிறார். 4 வசனத்திலே, தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமை உள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தலைமுறை தலைமுறையாக தொடரும்படியாக, ஆகவே இந்த கிறிஸ்துவ மார்க்கமானது, ஆகவே தேவனுடைய விசுவாசம்
விசுவாசம் மார்க்கமானது தலைமுறை தலைமுறையாக தொடர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தாவீதும் அப்படியாய் விரும்புகிறார். தலைமுறை தலைமுறையாக ஆகவே இந்த தேவனை ஆராதிக்கிற மக்கள், தலைமுறை தலைமுறையாக இந்த தேவனை தொழுது கொள்ளுகிற மக்கள், ஆகவே தலைமுறை தலைமுறையாக இந்த தேவனை தேடுகிற மக்கள் ஆகவே ஏற்புடையவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தேவன் விரும்புகிற காரியம் அதுதான். தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே தலைமுறை தலைமுறையாக உயர்த்த வேண்டி இருக்கிறபடினாலே தலைமுறை தலைமுறையாக விருத்தி அடைய வேண்டுமானால் இந்த தேவனை தேடினால் ஒழிய வேறு வழி இந்த உலகத்திலே எங்கும் எப்பொழுதும் இல்லவே இல்லை. ஆகவே தேவனாகிய கர்த்தரை தேடுவோம். ஆகவே தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளை புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமை உள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் என்று. ஆகவே வேதம் முழுவதும் ஆகவே ஆண்டவருடைய செய்கைகளை அறிவிக்கிறார்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளை அறிவிக்கிறார்கள். ஆண்டவர் செய்த அற்புதங்களை அறிவிக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்த விடுதலையை அறிவிக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆகவே வேதம் முழுவதும் அறிவிக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பிதாக்கள், ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக அறிவிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 145. உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்று தாவீது அப்படியா சொல்லுகிறார். ஆக உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், ஆக உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக ஆகவே இருக்கிறது என்று வேதம் அப்படியா நமக்கு சொல்லுகிறது. ஆகவே உலகம் முழுவதும் போன ஆண்டு ஆகவே 2020 ஆகவே 2020 நாம் ஒரு ஸ்லோகத்திலே முடித்து விட்டோம். ஆகவே நாம் வேதனையோடு தான் போன ஆண்டை நாம் முடித்தோம். ஆகவே சந்தோஷமாக யாருமே ஆகவே உலகத்தில் இருக்கிற யாருமே சந்தோஷமாக ஆகவே 2020 ஆகவே யாரும் முடிக்கவில்லை. ஆகவே வாழ்க்கையிலே வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆகவே எல்லாமே ஆகவே 8 மாதங்கள் போன வருடம் முழுவதும் ஆகவே இந்த கொரோனா வைரஸ் தான் ஆகவே அந்த நாட்களை எல்லாம் வைத்துக் கொண்டது, அது பயன்படுத்தி கொண்டது. ஆகவே அப்படியாக நாம் இருந்தோம். ஆகவே நம்முடைய ராஜ்யம் ஆகவே முடிவடையவில்லை. ஆகவே 2020 ஆகவே தேவனுடைய ராஜ்யம் ஆகவே முடிவடைந்து விட்டது. அந்த உலகத்தில் ஆகவே முடிவிலே நாம் இருக்கிறோமா என்ற ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டது. ஆனால் முடியவில்லை. ஆகவே போன ஆண்டு ஆகவே நாம் சோகத்திலும் ஆகவே வேதனையிலும் கஷ்டத்திலும் ஆகவே பாடுகளில் நாம் முடித்தாலும் ஆனாலும் கூட அது முடிவு பெறவில்லை. ஆகவே வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படியாக 14ஆம் வசனம், கர்த்தர் விடுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆகவே விடுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் ஆண்டவர் தூக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே போன ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆகவே நான் விழுந்து விடுவனோ, ஆகவே அந்த ஊழியத்தை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் கங்கண கட்டுகளை கட்டி கொண்டார்கள். ஆகவே மூட்டை கட்டி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆகவே இடமில்லாத நிலைமை, ஆராதிக்க இடமில்லாத நிலைமை, வீடு வசிக்க வீடு இல்லாத நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலே நான் இருந்தேன். ஆகவே 2020க்கு முன்னதாகவே அப்படிப்பட்ட ஆகவே அந்த போராட்டங்களை, பிரச்சனைகளை ஆகவே விடுகிற கர்த்தர் விடுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் ஆகவே தூக்கி விடுகிறார் என்று வேதம் அப்படியா நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இப்படியாக என்னை விரட்டி அடிக்க நினைத்த ஆகவே சத்துருக்களாய் மாறினார்கள். சில நண்பர்களை, சில ஊழியக்காரர்களை, சில விசுவாசிகளை என்னை விரட்டி அடிக்கிற ஆகவே சத்துருக்களாய் மாறினார்கள். ஆகவே கர்த்தர் விடுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் ஆகவே ஆண்டவர் உபத்திர காலத்திலே ஆகவே தங்களை விடுவிக்கவும் உதவி செய்யவும் ஆகவே ஆண்டவரை அண்டிக் கொண்டது போல நானும் ஆண்டவரை அண்டிக் கொண்டேன். ஆகவே இன்றைக்கு ஆகவே இந்த கட்டிடத்தை ஸ்ட்ராங்கா போட்டு ஆகவே இங்கே அமர்ந்திருக்கிறேன். ஆகவே அந்த நாளில் கூட ஆகவே டொனேஷன் டிக்கெட் ஆகவே அப்படியாக போட்டு ஆகவே நன்கொடை புக்குகளை போட்டு வசூல் செய்து ஒரு நண்பர் அப்படியா சொன்னார், நம்ம போய் பார்க்கலாம் என்று சொல்லி தொழில் அதிபர்களை பார்க்கலாம், ஆகவே பெட்ரோல் பங்குகளை போய் பார்க்கலாம் என்று சொல்லி ஆகவே அப்படியாக ஐயப்பன் தாங்கள் ஆகவே அங்கே கலாச்சத்திர பக்கத்தில் இருக்கிற அந்த பெட்ரோல் பேங்க் ஆகவே அந்த இடத்துல ஆகவே அந்த ஓனர் ஆகவே வெள்ளியின் ஜோலியமா ஊழியக்காரர் மாதிரி அந்த நாளில் இருந்தார். ஆகவே அவர் போய் சந்திச்ச அவரு ஆகவே பொங்கலுக்கு வாங்க, தீபாவளிக்கு வாங்க என்று சொன்னாரு.
எத்தனையோ தீபாவளி போய்விட்டது, எத்தனையோ பொங்கல் போய்விட்டது. ஆகவே அப்படியாக சில டைம்ல அவர் உள்ள இருந்து கொண்டே ஆகவே ஆள் இல்லை என்று சொல்லி என்று ஆகவே ஆட்களுக்கு அப்படியாக சொல்லுவார். ஆகவே ஆனால் அங்கேதான் பெட்ரோல் போடுவேன், கலாச்சத்திரா பெட்ரோல் பங்கு பக்கத்துல தான் பெட்ரோல் போடுவேன், அந்த தினமும் அங்க பெட்ரோல் போடுவேன், அவரை பார்ப்பேன், அவரை விஷ் பண்ணுவேன். ஆனாலும் கூட அவர் அசையவில்லை. ஆகவே அப்படியாக இருக்கும்போது ஒரு நாள் ஆகவே கடந்த மாதத்திலே ஒரு நாள் ஆகவே டீ சாப்பிடும்படியாக போனேன். அந்த இடத்துல ஒரு பெண்மணி அழைத்து வந்து அந்த பெண்மணிக்கு ஆகவே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்து, பணத்தை கொடுத்து அனுப்புறேன். ஆகவே நான் அவர் பக்கத்து டேபிள்ல தான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஒண்ணுமே கண்டுக்கல. ஆகவே இன்றைக்கு இருக்கிற தொழில் அதிபர்கள், ஆகவே இன்றைக்கு இருக்கிற பெட்ரோல் பேங்க் அதிபர்கள், ஆகவே அவர்கள பெண்களுக்கு தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். ஆகவே ஆனாலும் கூட ஆகவே நான் ஒரு ஆலயத்துக்காக போய் ஆகவே எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் கூட ஒரு நபர் சொல்றாரு என்பதற்காக தொழில் அதிபர்கள், ஆகவே மெடிக்கல் ஷாப் ஓனர்கள், ஆகவே அப்படியாக பெட்ரோல் பங்க் ஓனர்கள் இப்படியாக சந்திக்கும்படியாக பல தடவை போனேன். அப்படி இழுத்து அடிச்சாரு. ஆகவே ஆனாலும் கூட அவருக்கு மனம் இல்லை, ₹1 கூட ஆண்டவருடைய ஆலயம் கட்ட கொடுக்க அவருக்கு மனம் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆனாலும் கூட சும்மா இருக்கிற பெண்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு காபி வாங்கி கொடுப்பதும், அவருக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பதும், அவர்களுக்கு பணம் கொடுப்பதும், இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ஆகவே ஐயப்பன் தாங்கள் சரவண ஓனரும் அப்படியாக அவரை சந்தித்த போது ஆக பொங்கலுக்கு வாங்க, தீபாவளிக்கு வாங்க, ஆக கொடுக்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ தீபாவளிகள் பொங்கல் போய்விட்டது. ஆனால் கடைசியில் இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை, அவரே உலகத்தை விட்டு அவர் போய்விட்டார். ஆகவே உலக மனிதர்களுக்கு, ஆகவே ஆன்மீக காரியங்களுக்கு, தேவனுடைய ஆலயங்களுக்கு கொடுக்க மனதில்லை. ஆனால் உலகத்தில் இருக்கிற உல்லாசமான காரியங்களுக்கு, பொழுதுபோக்கு காரியங்களுக்கு, பெண்களுக்கு இப்படியாக கொடுத்து உதவுகிறார்கள் என்று சொல்லி மனம் உடைந்து போனேன். ஆகவே ஆலயத்தை நான் எப்படி கட்டுவேன், ஆகவே எப்படி வீட்டை நான் கட்டுவேன், ஆகவே இப்படியாக ஆகவே மனிதர்களை நம்பி நான் போனேன், ஆகவே அதிகாரிகளை நம்பி நான் போனேன், ஆகவே இப்படியாக தொழிலதிபர்களை நம்பி போனேன், பெட்ரோல் பங்க் ஓனர்களை நம்பி போனேன். ஆகவே எல்லாரும் கைவிட்டார்கள், யாருமே உதவி செய்யவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையிலே ஆகவே பெரிய பெரிய ஊழியக்காரர்களை போய் சந்தித்த அவர்களும் ஆகவே கை கொடுக்கவில்லை. ஆகவே அப்படியாக யாரை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார் என்று தெரியாது என்று சொல்லி ஆகவே இந்த கட்டட நிதி ஆகவே எல்லாம் ஆகவே இப்படியாக காணப்பட்டது. ஆனாலும் கூட ஐயப்பன் தாங்கல்ல இருக்கிற விசுவாச குடும்பம் ஆகவே அவர்கள் அப்படியாக குடும்ப பாஸ்டர் என்று சொல்லி ஆகவே அந்த டொனேஷன் புத்தகத்தை வாங்கி அவர்களால் முடிந்த ₹500, ₹200, ₹100 வாங்கி 2-3 டொனேஷன் புக்கை அவர்கள் காலி பண்ணிட்டு கொடுத்தார்கள், பணம் கொடுத்தார்கள். ஆகவே அப்படியாக உதவி செய்தார்கள். ஆகவே வெட்கப்படாதபடி மற்ற இடத்திலே பேங்க்கு வருகிறதான ஆகவே நபர்களை சந்தித்து ஆலயத்துக்காக கட்டட நிதி கொடுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அவர்களிடத்திலே சொல்லி அவர்களிடத்திலே ஆகவே பெற்றுக் கொடுத்து கொஞ்சம் அவர்கள் தாங்கினார்கள். அதே நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் ஆகவே இந்த கட்டிடங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இது எப்படி வந்தது, எப்படி நிரப்பினார் என்று எனக்கே தெரியாது. ஆனாலும் கூட ஆகவே இந்த பட்டணமானது, இந்த காட்டுப்பக்கமானது, ஆகவே இந்த திருவள்ளூர் மாவட்டமானது வளர்ந்திருக்கிறது, நல்ல தொழில் ரீதியாக வளர்ந்திருக்கிறது. பல விஐபிகள் இருக்கிறார்கள், ஆகவே அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், தொழில் அதிபர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஆலயத்துக்காக கொடுக்க மனதில்லை. ஆகவே நம்ம மெனக்கெட்டு போய் ஆகவே அலைந்து திரிந்து பெட்ரோல் ஊற்றி கொண்டு போய் ஆகவே அலைந்து தான் மிச்சம். ஆனாலும் கூட அவர்களுக்கு இறக்க குணம் இல்லை, அவர்களுக்கு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் வருகிறார்கள், ஆகவே கோயிலுடைய கும்பாபிஷேகம் போட வேண்டும், கோயில் திருவிழாவை நடத்த வேண்டும், டொனேஷன் கொடுங்கள் என்று சொல்லி வெட்கமில்லாமல் வந்து கேட்கிறார்கள். ஆகவே அந்த நாளிலே கூட இருக்க இடம் இல்லாதபடி, ஆராதனை கூடம் இல்லாதபடி, ஜெப கூடம் இல்லாதபடி தவிக்கிற நேரத்திலே போய் அவரிடத்திலே கேட்ட போது ஆகவே அந்த விஐபிகளுக்கு ஆகவே தொழில் அதிபர்களுக்கு கொடுக்க மனசு இல்லை. ஆகவே ஆனாலும் கூட ஊதாரித்தனமான ஆகவே காரியங்களை பெண்களை யாரும் கண்டாலே அவர்களுக்கு கொடுக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவருக்கு செய்ய மனதில்லை. ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் யாரை கொண்டாது எதையும் செய்வார் என்பதை நிரூபிக்கும்படியாக ஆண்டவர் அந்த ஆலயத்தை ஆண்டவர் எப்படியாக கட்டினார். ஆகவே நான் நம்பி போனவர்கள் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். ஆகவே நான் அமைதியாக இருந்தவர்கள் ஆகவே தானாக வந்து அவர்கள் உதவி செய்தார்கள். ஆகவே கரையாஞ்சாவடி குடும்பமும் ஐயப்பதாங்கள் குடும்பமும் ஆகவே அவர்கள் தானாக முன் வந்து ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று அவர்கள் அந்த நாளில் செய்தார்கள். அதை நான் மறந்து விடவில்லை.
ஆகவே இன்றைக்கு அவர்கள் செய்யாமல் இருந்தாலும் ஆகவே அன்றைக்கு அவர்கள் அந்த நேரத்திலே கை கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே விழுகிற யாவரையும் ஆண்டவர் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் ஆண்டவர் தூக்கி விடுவார் என்று சொல்லப்பட்டது போல ஆகவே இந்த ஊரில் இருக்கிறவர்கள் ஆகவே யாரும் ஆகவே தூக்கிவிட நினைக்கவில்லை. ஆகவே விரட்டத்தான் நினைத்தார்கள். ஆகவே இந்த பட்டணத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். கிறிஸ்துவ நண்பர்களும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, ஆகவே சத்துருக்களாய் மாறி அதை அப்படியா செய்தார்கள். ஆகவே இப்படி இந்த கட்டிட நிதி ஆகவே இந்த டொனேஷன் ஆகவே போட்டு அது கை கொடுக்கவில்லை. இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களும் அது இரக்கம் இல்லாமல் போனார்கள். உதவி செய்கிற மனம் இல்லாமல் போனார்கள். ₹1 கூட உதவி செய்ய மனம் இல்லாமல் போனார்கள். ஏமாற்றம் அடைந்த வாழ்க்கையில் திருப்தி அடைந்த விருக்கி ஏற்பட்ட ஆகவே அந்த நேரத்தில் தேவனாகி கர்த்தர் தேற்றி ஆண்டவர் என்னை சமாதானப்படுத்தி ஆண்டவர் இந்த காரியங்கள் அப்படியாக ஆண்டவர் செய்தார். ஆனாலும் கூட போன வருடத்தில் அப்படியாய் பார்க்கும்போது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆகவே மனிதனுடைய சதியினாலே அது ஏற்பட்டது. போன ஆண்டு முழுவதும் மனிதனுடைய சதியினாலே அது முடிந்தது. ஆகவே வினையை விதைத்தவன் ஆகவே வினையை அறுப்பான் என்று சொல்லப்பட்டது போல ஆகவே தன்வினை தன்னை சுடும் என்று சொல்லப்பட்டது போல ஆகவே இன்றைக்கு ஆகவே சீனாவிலே மீண்டும் ஆகவே ஊரடங்கு போடப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக அது இன்னொரு வைரஸ் ஆகவே அங்கே ஃபார்ம் ஆகியிருக்கிறது. ஆகவே மீண்டுமாக ஒரு வைரஸ் அங்கே பரவி இருக்கிறது. ஆகவே ஆனாலும் கூட ஒரு புறமாக ஆகவே அழிவு ஆகவே இன்னொரு புறமாக ஆகவே எழுப்புதல் அங்கே ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே அங்கே சீனாவிலே எழுப்புதல் ஆரம்பமாக இருக்கிறது. தினமும் ஆகவே சராசரி 72,000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். ஆகவே அந்த கம்யூனிஸ்ட் தேசத்திலே ஆகவே பயத்தின் மிகுதியினாலே ஆகவே உயிர் பயத்தினாலே ஆகவே இந்த வைரஸ்கள் ஆகவே அங்கே உருவாக்கப்பட்டது. அங்கிருந்து புறப்பட்டு உலக நாடுகளை அழிவின் பாதைகளை நடத்தியது என்பதை உணர்ந்த ஆகவே சீனர்கள் ஆகவே சீன மக்கள் ஆகவே ஒரு நாளிலே 72,000 பேர் தினம் 72,000 பேர் ஆகவே ரட்சிக்கப்படுகிறார்கள். 72,000 பேர் இயேசுவை இரட்சகர் என்று ஆராதிக்கிறார்கள். ஆலயங்களிலே போய் அல்ல, அவர்களுக்கு ஆலயங்கள் இல்லை, நம்மை போன்றிருக்கிற வீடுகளிலே. ஆகவே இந்த நாளிலே கூட அவர்கள் வீட்டு சபையிலே ஆகவே ஆராதிக்கிறார்கள். ஆண்டவர் மேல் பற்று வைத்து ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து விடுவிக்கிற ஒருவர் ஆண்டவர் தான் என்பதை சீன அதிபர் அல்ல. ஆகவே சீன அதிபர் நம்மை சாகடித்து விடுவார். ஆகவே அவனை நம்பினால் நம்மை சாகடித்து விடுவான். ஆகவே அவனை நம்ப கூடாது, ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று, இயேசுவை நம்ப வேண்டும் என்று சொல்லி ஆகவே தினம் 72,000 பேர் ஆண்டவரை இரட்சகரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவை தொழுது கொள்கிறார்கள். ஆகவே வீடுகளிலே கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், வீட்டு சபைகளிலே ஆராதிக்கிறார்கள் என்று ஆகவே அப்படியாக செய்திகள் வருகிறது. ஆகவே ஆண்டவரை எழுப்புதல் அங்கே ஆரம்பமானது. ஆகவே வீடுகளிலே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், சபை ஆராதிக்க முடியவில்லை. ஆகவே அங்கே நிறைய சபைகள் இல்லை. ஆகவே அந்த கம்யூனிஸ்ட் தேசத்திலே இல்லை. ஆனால் வீடுகளிலே கூடி ஆகவே கூட்டமாக கூடி தேவனை ஆகவே இன்றைக்கு நாம் இங்கே கூடி தேவனை ஆராதிக்கிறது போல ஆகவே அந்த ஜனங்கள் அனுதினமும் ஆகவே ஆண்டவரை தேடி ஆராதிக்கிறார்கள் என்று ஆகவே எழுப்புதல் ஆகவே சீனாவிலே இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. ஒரு புறமாக அழிவு, இன்னொரு புறமாக ஆரம்பமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆகவே அவர்கள் வீடுகள் தோறும் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது ஆகவே திரும்பவும் ஆகவே ஊரடங்கு ஆகவே இன்றைக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. ஊரடங்கு அங்கே நடைபெற்று வருகிறது. ஆனாலும் கூட அதே தேசத்திலே ஆகவே சீனா தேசத்திலே உலகின் மிகப்பெரிய ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் ஆகவே இன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பு 4.5 லட்சம் கோடி. அது உலகத்திலே ஒரு பெரிய கோடீஸ்வரர் யார் என்று கேட்டால் ஆகவே ஆன்லைன் உலகத்திலே மிகப்பெரிய ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் ஆகவே நடத்துகிற ஓனர் அங்கே இருக்கிறார். அவருக்கு சொத்து மதிப்பு 4.5 லட்சம் கோடி. ஆகவே பிரம்மாண்டமான சாம்ராஜ்யம் அங்கே நிறுவியிருக்கிறார் சீனாவிலே. ஆனாலும் அவரை ஜனங்க சூப்பர் ஹீரோவாக சொல்லுகிறார்கள், சூப்பர் ஹீரோவாக அவரை பார்க்கிறார்கள். ஆகவே அந்த ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தை நடத்துகிறவரை ஆகவே சூப்பர் ஹீரோ என்று ஜனங்கள் அழைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய ஆகவே அவருடைய சொத்து மதிப்பு 4.5 லட்சம் ரூபாய் இருந்தாலும், பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை நிறுவினாலும், சூப்பர் ஹீரோ ஆகவே இன்றைக்கு அவர் எங்கே போனார் தெரியவில்லை. அவர் காணாமல் போய்விட்டார். அவர் பெரிய கோடீஸ்வரர்,
அது உலகத்திலே பெரிய வர்த்தக நிறுவனத்தை, ஆகவே ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தை நடத்துகிற ஓனர் 4 லட்சம் கோடி ஆகவே சொத்து அவருக்கு மதிப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட இன்றைக்கு அவர் காணாமல் போய்விட்டார். ஆகவே அந்த வர்த்தக நிறுவனர் ஆகவே இன்றைக்கு காணாமல் போய்விட்டார். அவரை அந்த மக்கள் அந்த சூப்பர் ஹீரோவை தேடி கொண்டிருக்கிறார்கள். சூப்பர் ஹீரோ எங்கே என்று. ஆனால் அந்த தேசம் முழுவதும் தேடினாலும் அவரை காணவில்லை. ஆகவே அவரை காணாமல் செய்ய விட்டது அந்த அரசாங்கம், சர்வ அதிகாரம் படைத்த ஆகவே அந்த தேசம். யாரும் அவர்களை ஆகவே அவர் என்ன தவறு செய்தார் என்று சொன்னால் சீனா அரசாங்கத்தை விமர்சனம் செய்தார். அவர் அந்த சீனா அரசாங்கத்தை விமர்சனம் செய்தபடினாலே, சீன அரசாங்கத்தை அவர் கேலி செய்தபடினாலே ஆகவே இன்றைக்கு அவரை காணாமல் போகும்படியாக அந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. ஆகவே அவர் திடீரென்று மாயமாகிவிட்டார். திடீரென்று அவர் காணாமல் போய்விட்டார். அவர் பெயர் ஜாக்மா. ஆகவே ஜாக்மா எங்கே, ஜாக்மா எங்கே என்று சீன தேசத்தில் இருக்கிற மக்கள் அவரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே பெரிய ஆகவே ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தை நடத்துகிற ஆகவே 4 லட்சம் ரூபாய் ஆகவே கோடிக்கு சொந்தக்காரர், ஆகவே ஹீரோ, சூப்பர் ஹீரோவா இருந்தவர். ஆகவே இன்றைக்கு அந்த ஜாக்மா எங்கே, ஜாக்மா எங்கே என்று ஆகவே ஜனங்கள் அங்கே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜாக்மாவை காணவில்லை. ஆகவே அந்த அரசாங்கம் ஆகவே வினை விதைத்தார்கள், வினை அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அப்படியாக ஆகவே இன்றைக்கு அந்த அரசாங்கம் ஆகவே அவர்களை எதிர்க்கிறவர்களை அவர்கள் விட்டு வைப்பதில்லை. அவர்களை விமர்சனம் பண்ணுகிறவர்களை விட்டு வைப்பதில்லை. அதே போலதான் உலக நாடுகள், அமெரிக்கா ஆகவே இங்கிலாந்து ஆகவே எல்லாம், ஆஸ்திரேலியா ஆகவே இந்தியா, இப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் ஆகவே இந்தியாவை அச்சுறுத்தும்படியாக ஆகவே இந்த வைரஸை அவர்கள் பரவிவிட்டார்கள். கொரோனா வைரஸை அவர்கள் பரவிவிட்டார்கள். மேலும் இன்னொரு வைரஸ் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படியாக ஆகவே 5-6 வைரசுகளை அவர்கள் கண்டுபிடித்து உலக நாடுகளை ஆகவே கத்தியின்றி ரத்தமின்றி ஆகவே எப்படி சேதப்படுத்தாதபடி சைலண்ட் கில்லர் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட வைரசுகளை அனுப்பி ஆகவே மனிதர்களை ஆகவே சீனாவை காட்டிலும் யார் உயர்ந்து போகக்கூடாது என்பதற்காக அவர்கள் அப்படியாக வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட தேவனாகி கர்த்தர் போன ஆண்டு முழுவதும் ஆண்டவர் கிருபையாக நம்மை காத்து வந்தார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக தேவன் நம்மை நடத்தினார். போன ஆண்டு முழுவதும் ஆண்டவர் தாமே ஆகவே தேவனாய் கர்த்தர் ஆகவே நம்மை தேவன் ஆசீர்வதித்து வந்தார். ஆகவே ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் தாமே போன ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இப்படி தவியாக யாருக்கும் தெரியாது ஆகவே எப்படியாவது ஆலயத்தை கட்டி ஆக வேண்டும் என்று சொல்லி டிக்கெட் வைத்துக் கொண்டு பல திசையிலே தெரியாமல் சுற்றி திரிந்த, ஆனாலும் கூட யாரும் இறக்கப்படவில்லை, யாரும் அதை ஊக்கப்படுத்தவில்லை, யாருமே உதவி செய்கிற மனநிலைமையிலே ஒருவரும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் தாமே விடுதலை யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. மோசே நாட்களிலே யாத்திராவும் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கர்த்தர் சதா காலங்களில் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் மோசே நாட்களில் இருந்து ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நித்தியமும் அழிவில்லாமையும் அசாதாரணம் உள்ளவரும் ராஜாவும் ஆகிய தாம் ஒருவரின் ஞானம் உள்ள தேவனாய் இருக்கிறார். கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நித்திய காலமாக ஆண்டவர் அழிவில்லாமையும் அசாதாரணமான ராஜனமாகிய ஆகவே தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவனுமாய் இருக்கிறார். கனமும் மகிமையும் சதா காலமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆகவே ஆண்டவரை புதிய பாட்டிலே ஆண்டவரை புகழ்ந்தார்கள். நாமும் இந்த ஆண்டவருக்கு சதா காலம் கன மகிமையும் ஆகவே சதியினாலே ஆகவே மனுஷ சதியினால் தான் 2020 ஆகவே முழுக்கவே ஆகவே எல்லாமே முடக்கம் போட்டு விட்டது. ஆகவே எல்லாரையும் முடங்கிவிட செய்து விட்டது. ஆகவே நடுத்தர மக்களையும் ஏழை மக்களையும் ஆகவே பணக்கார மக்களையும் எல்லா மக்களையும் ஆகவே அது அப்படியாக ஆகவே எல்லாம் முடக்கி போட்டு விட்டது. ஆகவே தொழில் செய்ய முடியாதபடி முடக்கி போட்டு விட்டது. ஆகவே வேலைக்கு போக
முடியாதபடி முடக்கி செய்து விட்டது. ஆகவே முடக்குவாதம் போல ஆகவே எல்லாரையும் முடக்கி போட்டு விட்டது. ஆகவே வேலை இல்லாமடி அது செய்து விட்டது. ஆகவே அநேக மக்கள் வாழ்வாதாரம் இழக்கும்படியாக அது அப்படியா செய்து விட்டது. ஆகவே ஆனாலும் கூட நித்தியமும் அழிவில்லாமையும் அசாதாரணமான ராஜனுமாகிய தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிற கனமும் மகிமையும் சதாகாலம் உண்டாவதாக ஆமென் என்று வேதம் சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனுடைய மோசனுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவனுடைய கிரியைகளை ஆகவே மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் என்று பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவனுடைய வழிகள் நித்தியமும் சத்தியம் உள்ளவைகள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை புகழ்ந்து பாடி கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரை வீரையும் கடலிலே தள்ளினார் ஆகவே தேவனுக்கு துதியும் நன்றி கூறுதலையும் அவர்கள் அமைந்துள்ளது என்று வேதம் சொல்கிறது. ஆக யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆகவே கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு ஆகவே மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி ஆகவே 40 வருட வனாந்தரத்தின் போது யோசுவா ஆகவே மோசேயின் உண்மை உள்ள நெருங்கிய உதவியாளராக இருந்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது. மோசே ஆகவே மரிக்கிற வரைக்கும் 40 வருடம் ஆகவே உதவியாளராக இருந்திருக்கிறார் இந்த மோசே. ஆகவே இந்த மோசேக்கு யோசுவா ஆகவே உண்மை உள்ள உதவியாளராக உதவி செய்கிறவனாக அப்படியாய் காணப்பட்டான். ஆகவே சிறு வயதிலிருந்து ஆகவே ஆண்டவருடைய காரியங்களில் பார்க்கும் போது ஆசீர்வாதரோடு சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவனாக இருந்தேன். ஆகவே அவருடைய சர்ச்சை மாசுல உதவி செய்கிறவனாக இருந்தேன். ஆகவே அவருடைய பங்களாவிலே அவர்களுக்கு ஆகவே எங்கேயாவது வெளியே போகவில்லை அவர்களுக்கு கூட போய் உதவி செய்கிறவனாக இருந்தேன். அதற்கு பிற்பாடு ஆகவே ஒரு பெந்தகோஸ்தே சபை ஆகவே சீலோவாம் சபை ஆகவே ஒரு ஓட்டு வீட்டிலே ஆகவே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதில் சென்று ஆகவே அவருக்கு ஆகவே உதவி செய்கிறவனாய் இருந்தேன். ஆகவே அவரோடு கூட ஆராதனை செய்து ஆகவே சரியாக 10 மணிக்கு ஆரம்பித்து 3 மணிக்கு தான் முடியும். ஆனாலும் கூட அது வரைக்கும் ஆகவே அநேக வியாதிஸ்தர்களுக்காக அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவாரு. ஆகவே நான் கூட உதவியாக இருப்பேன். ஆகவே விசுவாசிகளை ஓட்டுவாரு, நானும் அவருக்கு உதவியாக அங்கே இருப்பேன். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். அதற்கு பிற்பாடு மேல் மாடியிலே ஆகவே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக உதவி செய்கிற நிலைமை ஏற்பட்டது. ஆக மேலே ஓப்பன் இருந்தது. அதில் கம்பியை கட்டி தார்பாயை போட்டு ஆகவே காலை 6 மணிக்கெல்லாம் அங்கே வந்து விடுவேன். ஆகவே அந்த ஊழியக்காரர் மேலே பெருக்கி கொண்டிருப்பாரு. ஆகவே அந்த தார்பாய்களை கட்டி பாயெல்லாம் போட்டுவிட்டு அங்கே மீண்டும் வீட்டுக்கு போய் ஆகவே 10 மணிக்கு தான் அந்த ஆராதனைக்கு வருவோம். ஆகவே அந்த ஊழியக்காரருக்கு உதவியாக ஆகவே மாந்தோப்புல ஆகவே கூட்டம் நடைபெறும் போது ஆகவே சவுண்ட் பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆகவே ரயில்வே கிராஸ் இடம் ஆகவே அந்த இடத்துல சவுண்ட் பாக்ஸ் ஆகவே பாத்திர பண்டங்கள் எடுத்துக்கொண்டு போய் காலை 6 மணிக்கெல்லாம் சென்று ஆகவே அந்த மாந்தோப்புல வைத்துவிட்டு ஸ்பெஷல் மீட்டிங்காக வைத்துவிட்டு அப்படியாக செய்கிறவனாய் இருந்தேன். ஆகவே ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் ஆகவே அப்படியாக ஆகவே உதவி கேட்ப அவர்கள் அவருடைய சைக்கிளை கொடுப்பார்கள். அன்றைக்கு பைக் கிடையாது, சைக்கிள் கொடுப்பார்கள். அந்த சைக்கிள் ஆகவே பஞ்சர் ஆகிவிடும். ஆகவே அந்த பஞ்சரை போடுவேன். ஆகவே பஞ்சர் போடும்போது அது 3 பஞ்சர் இருக்கும். அந்த 3 பஞ்சரை போட்டுவிடுவேன். போட்டுவிட்டு வீட்டுக்கு சைக்கிளை கொண்டு வந்து ஆகவே புது சைக்கிள் போல ஆகவே நல்ல ஆகவே தேங்காய் போட்டு அந்த சைக்கிளை தொடச்சி அழகா கொண்டு போய் நிப்பாட்டுவேன். அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆர்வம் ஏற்படும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆகவே இந்த தலைமுறைகளை பார்க்கும் போது ஒரு வண்டியை கொடுத்தா அதை அப்படியே பெட்ரோல் ட்ரை பண்ணி அதை காலி பண்ணிட்டு அந்த வண்டியை எங்கேயாவது நிறுத்திட்டு ஏன்னு கேட்பாங்க. பெட்ரோலுக்கு 50 ரூபாய் வாங்கி அதுக்கு பெட்ரோல் ஊற்றி கொண்டாந்து கொடுக்கிற ஆட்களாக இன்றைய தலைமுறை அப்படியா இருக்கிறது. ஆகவே இந்த தலைமுறை அப்படியா மாறிவிட்டது. ஆகவே அன்றைக்கு இருந்த நிலைமை ஆகவே யாராவது உதவி சைக்கிளை கொடுத்தால் அது சைக்கிள் புது சைக்கிளை போல அது பாலிஷ் போட்டு அது கொண்டு வந்து கொடுப்பேன். ஆகவே எனக்கு உதவி செய்தார்கள் என்று சொல்லி பஞ்சர் போடுவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் அப்படி அல்ல. அவருடைய தேவைகளுக்காக யூஸ் பண்ணுவார்கள். ஆகவே கொண்டு வந்து கொடுப்பார்கள். வண்டியை சரி கேட்டு இறக்கப்படுறாங்கன்னு சொல்லி வண்டியை கொடுப்பேன். ஆகவே நான் வண்டியை எடுக்கும் போது பெட்ரோல் சுத்தமா இருக்காது, ட்ரை ஆகிட்டு இருக்கும்.
அது இப்படிப்பட்ட வாலிபர்கள், இந்த தலைமுறை சார்ந்த வாலிபர்கள் இன்றைக்கு இப்படியா இருக்கிறார்கள். அந்த தலைமுறை அந்த நாள் இருக்கும்போது அது உதவியாளராக இருப்பேன், அது ஊழியக்காரர்களுக்கு உதவியாளராக அவர்களுக்கு அது உயிர் கொடுக்க கூட தயங்க மாட்டேன். அந்த அளவுக்கு அது அப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடியவனாய் இருந்த அது இந்த தலைமுறை மாற வேண்டும். ஆண்டவரை ஆகவே ஆண்டவருக்கு கனத்தை மகிமை செலுத்த வேண்டுமானால் இந்த தலைமுறை அது உதவியா அது செய்ய வேண்டும். ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் திருச்சபைக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர அது உபத்திரம் கொடுக்க கூடாது. ஆகவே உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையிலே ஆகவே காணப்பட வேண்டும். ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் யாரும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையிலே சொன்னாதான் செய்வாங்க, சொல்லாமலே ஆகவே செய்யக்கூடிய நபர்கள் ஆகவே உருவாக்கப்பட வேண்டும். வாலிப பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த சபையிலே ஆகவே இந்த வேலை இப்படியா இருக்கிறது, ஆகவே இந்த இடத்திலே ஆகவே சுத்தமா இருக்கிறது, ஆகவே இந்த இடத்திலே ஆகவே இப்படி இருக்கிறது, அது சொல்லாமலே அது செய்யும். ஆகவே நான் சொல்லிதான் அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஜாதி செய்ய என்று சொன்னாதான் அவன் செய்வான், இல்லைன்னா அது கண்டுக்க மாட்டான். வெளியே எது இருந்தாலும் அது கண்டுக்க மாட்டான். யாராவது எடுத்துட்டு போட்டோம் என்று சொல்லி அப்படியே விட்டுடுவான். ஆகவே ஏதாவது இரும்பு கம்பிகளை போட்டு வைத்திருப்பேன், அங்கே ஸ்டீல் ராடுகளை போட்டு வைத்திருப்பேன், அது இருக்கும், அங்கே தவறி போயிருக்கும். ஆனாலும் கூட அது சொல்ல வேண்டாம், யாருக்கு அதை எடுத்து உள்ள வேண்டாம்னா வைப்போம், இல்லைன்னா அது அங்கே வெளியே தான் இருக்கும். அது யாராவது போறவங்க கையை பிடிச்சி வழிபோக்கர் யாராவது போகும்போது அந்த வழியில ஆகவே கம்பி கிடைக்குது, சரி நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிச்சுன்னு கொண்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலை அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே இந்த நாளில கூட ஆகவே நான் அந்த நாளில் கூட ஊழியக்காரர்களுக்கு உதவியாளர்களாக அவர் தேவைகளை அறிந்து அவர் அவருடைய காரியங்களை அறிந்து முன்கூட்டியே யோசிக்கக்கூடியவனாக செய்யக்கூடியவனாக அப்படியா இருந்த அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு செய்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் அதை யோசிக்க வேண்டும். ஆகவே இந்த காரியம் தேவையா இருக்கிறது, இந்த பொருள் ஊழியக்காரர்களுக்கு தேவையா இருக்கிறது, அது குறித்த நேரத்தில் அவர்கள் கேட்காமலே கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கணும். ஆனா கேட்கணும், 10 முறை கேட்டாலும் அவளை சீக்கிரம் கிடைக்காது. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமைகள் மாற வேண்டும். வாலிப பிள்ளைகள் ஆகவே இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள் ஆகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் யாத்திரா 15:1 ஆக மோசே இஸ்ரவேல் உத்தரவு கர்த்தரை புகழ்ந்து பாட்டு பாடி கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரரும் கடலில் தள்ளினார். ஆகவே தேவனுக்கு துதியும் நன்றி கூறுவதிலே அமைந்துள்ளது. யோசுவா 1 கர்த்தருடைய ஆகவே 40 வருடமாக வனாந்தரத்திலே இருந்த போது யோசுவா ஆகவே மோசேயின் உண்மை உள்ள நெருங்கிய உதவியாளராக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. 40 வருஷமாக உதவிய மோசேக்கு உதவியாளராக இருந்தார். ஆகவே இன்றைக்கு இந்த ஊழியக்காரருக்கு திருச்சபைக்கு ஆகவே விசுவாச பெற்றோர்களுக்கு ஆகவே உதவியாக ஆகவே இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் இருக்க வேண்டும். உபத்திரமா இருக்கக்கூடாது, உதவியா இருக்க வேண்டும். யோசுவா 1:5 ஆகவே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த மோசைக்கு 40 வருடமாக அவை உதவியாளராக உதவி செய்கிற குணம், அந்த தாழ்வு மனப்பான்மையோடு கூட ஆகவே இந்த யோசுவா ஆகவே சிறந்த ஒரு சேவகனாக அவன் இருந்தபடினாலே ஆகவே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த யோசுவாவுக்கு ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒரு சிறந்த சேவகர்களாக ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஆண்டவருடைய காரியங்களுக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி ஆண்டவருடைய ஊழியக்கார திருச்சபை ஊழியர்களுக்கு ஆகவே நீங்கள் ஆகவே ஒரு சேவகராக இருக்கும்போது ஆகவே ஒரு பணிவிடையாளராக நீங்கள் இருக்கும்போது ஒரு உதவியாளராக நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் ஆகவே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனோடு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, ஆகவே நான் உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாவுக்கு கொடுத்த அந்த அடிப்படை வாக்குத்தத்தம் தான். நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் என்று, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று விசுவாச போராட்டத்தில் இருக்கும் அத்தனை விசுவாசிகளுக்கும் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஆகவே இந்த விசுவாசத்திலே ஆகவே இந்த அடிப்படை விசுவாசமானது ஆண்டவரை நம்பி இருக்கிற ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு உதவியாளராக இருக்கிற ஆகவே ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு ஒத்தாசை செய்கிற ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு முழுக்க ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு நிறைவாக ஆகவே செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அத்தனை விசுவாசிகளுக்கும் ஆகவே ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு இருப்பேன். ஆகவே இந்த யோசுவாவுக்கு கொடுத்த அந்த அடிப்படை வாக்கு
வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நான் எப்பொழுது உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் 2020 முழுவதும் ஆண்டவர் உங்களோடு இருந்தார். ஆகவே இப்பொழுதும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆகவே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தில் முடிவதும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆகவே ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் ஏதோ உலகத்தின் முடிவு வரும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இழந்து போனவைகளை தேடும் பணியிலே ஈடுபட்டு இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவின் நீதியான வழிகளை பின்பற்றும்படி ஆகவே போதிக்கிறவர்களுக்கும் இயேசு கூறும் நம்பிக்கை விட்டு உறுதிமொழி இதுவாகும். ஆக இயேசுவை உயிர்த்தெழுந்தார், இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆகவே தம்முடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவர் தனிப்பட்ட கரிசனை உண்டு. அவருடைய ஆழ்த்தத்துவம் பரிசுத்த ஆவியாக உங்களுடைய வாசமாய் இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவருடைய வார்த்தைகள் மூலமாக அவரோடு ஆண்டவர் பேசுகிறார் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஆகவே உன் நிலை எதுவாயிருந்தாலும் சரி, நீ பலவீனனா, ஆகவே ஏழையா, நீ தாழ்த்தப்பட்டவனா, சமுதாயத்தில் முக்கியம் இல்லாத மனிதனா, யாராயிருந்தாலும் சரி, அவர் உனக்காக ஆண்டவர் கவலைப்படுகிறார். ஆண்டவர் இருக்கிற நிலைமை பார்த்து ஆண்டவர் கவலைப்படுகிறார். ஆகவே போன ஆண்டு ஏற்பட்ட அந்த பாதிப்பு ஆகவே இன்னும் அது முடிவடையவில்லை. ஆகவே அந்த தாக்கம் இன்னும் அது மறையவில்லை. ஆகவே அது எதுவா இருந்தாலும் சரி, உன் பலவீனமானவரா, ஆகவே ஏழையா, தாழ்த்தப்பட்டவரா, ஆகவே சமுதாயத்தில் முக்கியமில்லாத மனிதனா, அதை யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்காக ஆண்டவர் கவலைப்படுகிறார். யாரா இருந்தாலும் ஆண்டவர் உனக்காக ஆண்டவர் கவலைப்படுகிறார். ஆகவே உனக்காக யாரும் கவலைப்படவில்லை என்று நீ நினைத்து விடாது. உனக்காக கவலைப்படுகிற ஒரு ரட்சகர் உண்டு, உனக்காக கவலைப்படுகிற ஒரு இயேசு உண்டு, உனக்காக கவலைப்படுகிற ஒரு ஆண்டவர் உண்டு என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பலவீனமாக இருக்கலாம், ஆகவே நீ ஏழையா இருக்கலாம், நீ தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், சமுதாயத்தில் முக்கியமில்லாத ஒரு மனிதராக நீ இருக்கலாம். ஆனால் யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உனக்காக கவலைப்படுகிற தேவன். ஆகவே யாரா இருந்தாலும் உனக்காக ஆண்டவர் கவலைப்படுகிறார். ஆண்டவர் உன் வாழ்க்கையின் போராட்டங்கள், உன் வாழ்க்கையின் சோதனைகளை கரிசனையோடு கவனித்து நம்முடைய கிருபையை போதுமான அளவுக்கு உனக்கு ஆண்டவர் அளிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவன் வாழ்க்கையின் போராட்டங்கள், அவன் சோதனைகள் கரிசனையோடு கவனித்து ஆண்டவருடைய கிருபை போதுமான அளவு, ஆண்டவருடைய கிருபை போதுமான அளவு அவருடைய பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய போதுமான கிருபை அவன் போதுமான அளவு அவருடைய விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய போதுமான அளவு கிருபை அவன் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது, ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுவே ஒன்றுமில்லாமல் மற்றவர்களுக்கு அதுவே வேடிக்கையாய் இருக்கிற அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னை தேவன் மாற்றி இருந்தாலும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் இந்த சமூகத்தினாலே உன்னை வழிநடத்தி பரலோக வீடு ஆண்டவர் சேர்ப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பயத்திற்கும், ஒவ்வொரு சந்தேகத்துக்கும், ஒவ்வொரு துன்பத்திற்கும், ஒவ்வொரு இருதய வேதனைக்கும், ஆண்டவர் ஒவ்வொரு மன சோர்வைக்கும் கிறிஸ்துவின் பதில் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒவ்வொரு பயத்துக்கும், சந்தேகத்துக்கும், துன்பத்துக்கும், ஒவ்வொரு இருதய வேதனைக்கும், ஒவ்வொரு மன சோர்வுக்கும் கிறிஸ்துவின் பதில். ஆகவே ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவர் உன்னை நினைவாய் இருக்கிறார். ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. மனிதர்கள் மறந்து விடலாம், உன்னோடு உண்டவர்கள் மறந்து விடலாம், உன்னோடு கொண்டாடினவர்கள் மறந்து விடலாம், ஆண்டவர் மறப்பதில்லை. ஆகவே அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஒவ்வொரு பயத்துக்கும், ஒவ்வொரு சந்தேகத்துக்கும், ஒவ்வொரு துன்பத்துக்கும், இருதய நோய்க்கும், ஆண்டவர் மன சோர்வைக்கும் பதிலாக அதில் இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுகிறவர்களாய் போதும் என்று இருக்கிறது, போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. பேராசையும் ஒழுக்கக்கேடும் புதிய ஏற்பாட்டில் இணைந்து பேசப்படுகின்றன. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வெளியிடத்திலிருந்து தொடரான ஐஸ்வர்யமும் ஆடம்பரம் வசதிகளும் மேலும் மேலும் ஐஸ்வர்யம் சேர்க்க வேண்டும் என்று பேராசையும் அநேகரை மாம்ச இச்சைகளுக்கு வழி நடத்துகின்றன.
ஆகவே கிறிஸ்துவ மார்க்கத்திலே இருந்த ஆண்டவரை தொழுது கொண்ட அநேகர் ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே பேராசை ஏற்பட்டு ஆடம்பரமாய் வசதியோடு வாழ வேண்டும், ஐஸ்வர்யமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டு அவருடைய வாழ்க்கை மாம்ச இச்சைகளிலே ஆகவே அவர்கள் வழி நடத்தப்பட்டு வருகிறார்கள். ஆக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அதனாலே நாமே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் சொல்லலாமே என்று வேதம் சொல்கிறது. ஆக எபிரேயர் 13:6 சொல்லப்பட்டது போல ஆகவே கர்த்தர் நாம் தைரியம் கொள்ள வேண்டும். கர்த்தரின் சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று ஆகவே நாம் சொல்ல வேண்டும். பூமியில் உள்ள நம்முடைய உடைமைகள் ஆகவே எவ்வளவு குறைவுள்ளவைகளாய் இருந்தாலும், நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு நெருக்கடிகளை ஏற்படுத்துவர்களாய் இருந்தாலும் ஆகவே தேவன் நம்மை மறந்து விடுவார் என்று, கைவிட்டு விடுவார் என்று நாம் பயப்பட தேவையில்லை. ஆகவே நாம் ஏழையாய் இருக்கலாம், வசதி குறைவாக இருக்கலாம், ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய குறைவுகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எவ்வளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனாலும் தேவன் என்னை மறந்து விட்டாரோ, தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆண்டவராக அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அதிகமாக தேவன் இருக்கிறார். பரலோக பிதா ஆகவே நம்முடன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று நாம் கூறுவோம். துன்ப நேரங்களிலும் சோதனை நேரங்களிலும் நெருக்கடி நமக்கு ஏற்படும் போதும் முழு நம்பிக்கையோடு நாம் இதை கூற வேண்டும். கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன், கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன் என்று ஆகவே நம்முடைய நெருக்கடி ஏற்படும் பொழுது, நம்முடைய துன்ப நேரங்களிலே, நெருக்கடியான சூழ்நிலையிலே, சோதனையான நேரங்களிலே ஆக முழு நம்பிக்கையோடு இதை நாம் கூற வேண்டும். கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன் என்று ஆகவே ஆண்டவரின் சகாயர், நான் பயப்பட மாட்டேன் என்று ஆகவே நீங்கள் சொல்லுங்கள் என்று ஆகவே வேதம் அப்படியே நமக்கு சொல்லுகிறது. ஆகவே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடும்படியாக தூண்டப்படுகிறார்கள். ஆகவே உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், கர்த்தருக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று ஆகவே உபாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை உண்மையாக தங்கள் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களும் புதிய ஏற்பாட்டில் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்து ஆகவே எபிரேயர் 13:5 மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமாக தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து உலக பிரகமான ஐஸ்வர்யங்கள் தரும் ஆகவே பாதுகாப்பை விட, உலக பாதுகாப்பை விட தேவனிடம் ஆகவே நாம் ஆகவே நாம் சார்ந்து கொண்டிருக்கும் போது தேவனாய் கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை, தேவன் விட்டு விலகுவதும் இல்லை, அவர்களுக்கு எப்போதும் ஆதரவு உதவி செய்கிறவராக தேவன் இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. வேதம் அப்படியாய் உறுதி அளிக்கிறது. நாம் உபதேசத்திலே உபத்திரத்து நேரங்களிலே சோர்ந்து போகாமல் சோதனைகள் எதிர்க்கிறவர்களாகவும் ஆகவே நம்மேல் முழு விசுவாசம் வைத்து அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆகவே பலமும் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக வேதம் சொல்கிறது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆகவே யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் உன்னோடு இருப்பேன் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன், தேவன் தமது நாமத்தை இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேக்கு ஆண்டவர் தெரிவித்தார். எபிரேய மொழியிலே யாவே என்று பெயர். எபிரேய மொழியிலே யாவே என்று சொன்னால் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறவராக இருக்கிறேன், புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று யாவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மோசேயுடைய தேவன் எங்கும் பிரசன்னமாயிருந்து செய்யப்படும் தேவன், ஆகவே நான் அறியப்பட விரும்புகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே என்னுடைய பிரசன்னம் ஆகவே எல்லா இடத்திலும் இருந்து ஆகவே நான் செயல்பட விரும்புகிறேன், ஆகவே எல்லா மக்கள் மத்தியிலும் நான் அறியப்பட விரும்புகிறேன். யாவே என்னும் ஆகவே நாமத்தில் உள்ளடங்கி இருக்கும் வாக்குறுதி அதுவே. உயிருள்ள தேவனுடைய பிரசன்னம் நமது மக்களோடு ஒவ்வொரு நாளும் இருக்கிறது என்பதை அது உணர்த்துகிறது. நமது மக்களிடம் அவருக்குள்ள உண்மையான அன்பையும் அவர் மீது அவருக்குள்ள அக்கறையும் அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஆவலையும் அவர்களோடு உறவாட வேண்டும் என்று விருப்பத்தையும் அது வெளிப்படுத்துகிறது. யாவை
தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே கொரோனா நேரத்திலும் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருந்தார். ஆண்டவர் 2021 ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இயேசு பிறந்த போது அவர்களுக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் கொள்ளும் இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டார். ஆகவே மத்தேயு 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாமே நான் இருக்கிறேன் என்று பெயராலே தம்மை அழைத்தார். ஆகவே தேவன் மத்தியிலே எப்பொழுது பிரசன்னமாய் இருந்தார், இப்பொழுது அவருடைய குமாரன் மூலமாக அவருடைய பரிசுத்தாவின் மூலமாக அது சாத்தியமாகிறது. ஆகவே சங்கீதம் 112 சங்கீதம் 1:2 அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் அப்படியா சொல்கிறது. ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆக 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அது பிரியமானவன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வேதம் சொல்கிறது. என்று எல்லாவற்றிலும் வாழ்ந்து விசுவாசிகள் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் அவருடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் அவருடைய ஆசீர்வாதத்தில் ஆகவே காணப்படும் தேவனுடைய சித்தம் உள்ளவர்களாக ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் கூட ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாய் இருக்க தேவன் விரும்புகிறார் என்று பிரியமானவன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து அது சுகித்திருக்கவே தேவன் விரும்புகிறார். அதாவது நம்முடைய வேலைகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் யாவும் அவருடைய சித்தத்தின்படி ஆகவே வழி நடத்தின்படி ஆசீர்வதிக்கப்படவே தேவன் விரும்புகிறார். அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வழி நடத்தலின்படி ஆகவே ஆசீர்வதிக்கவே தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறதே தேவன் விருப்பமாய் இருக்கிறது. ஆக சங்கீதம் 111 சங்கீதம் 1-2 வசனத்தில் அல்லேலூயா, செம்மையானுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழுதத்தோடு துதிப்பேன், கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகள் பிரியப்படுகிற எல்லோரிலும் அறியப்படுகிறதுமாய் இருக்கிறது வேதம் அப்படியா சொல்லுகிறது. 111 சங்கீதம் 1 முதல் 10 வசனங்களிலே நான் கர்த்தரை துதிப்பேன், அவர் தரும் சரீர பிரகாரமாக மற்றும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக தமிழ் அன்பு கூர்ந்து ஆகவே தமக்கு பயப்படுகிற மேலும் நம்முடைய இறையருள் ஆகவே கரிசனையும் சங்கீதம் அப்படியாக கர்த்தரை துதிக்கிறது. நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த கொரோனா நேரத்திலும் ஆண்டவரை துதித்தோம். ஆகவே இந்த ஆண்டிலும் ஆண்டவரை நாம் அதிகமாய் துதிக்க வேண்டும். சங்கீதக்காரன் தனியாக மாத்திரமல்ல, சபையிலும் கூட தேவனை துதிக்க அவன் தீர்மானித்திருக்கிறார். சங்கீதக்காரன் அப்படியாக ஆகவே அவன் சபையிலும் தேவனை துதிக்க அவன் தீர்மானித்திருக்கிறான். ஆகவே நாமும் துதிக்க வேண்டும். ஆகவே நாம் சபையிலும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். தேவாலயத்திலும் கூடி உளமாற உரத்த சத்தமாக தேவனை துதிப்பது வேதத்துக்குரியதாகும். ஆகவே அந்த சபையிலே என்ன சத்தம் கேட்கிறது என்று சொல்லுவார்கள், அது ஆண்டவரை துதிக்கிறது, அது வேதத்துக்குரியது. வேதத்தில் இருக்கிறது ஆண்டவரை உரத்த சத்தமாக ஆண்டவரை துதிப்பதும், ஆண்டவரை ஆடல் பாடு ஆண்டவரை துதிப்பதும் ஆண்டவரை வேதத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது, வேதத்திலே அது குறிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆகவே அல்பா ஒமேகா என்ற கிரேக்க மொழியிலே அது முதல் எழுத்து அல்பா, கிரேக்க மொழியிலே முதல் எழுத்து அல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. ஆகவே அதுதான் ஆகவே ஆண்டவர் தேவன் அல்பா ஒமேகாவும் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தல் விசேஷம் 1:8 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே முதல் எழுத்து கிரேக்க மொழியிலே முதல் எழுத்து அல்பா, ஆகவே கடைசி எழுத்து ஒமேகா. ஆகவேதான் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்ற அல்பாவும் ஒமேகாவும் ஆகவே தேவன் நித்தியமானவர், சிருஷ்டிப்பு முதல் பூரணம் அடையும் வரைக்கும் என்றென்றைக்கும் அவர் தேவன். ஆகவே நீதியின் மேல் ஆகவே தீய ஆட்சியின் மேலும் ஆகவே கடைசி வெற்றி அவருக்கே உரியது. வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ உயிரோடு இருக்கும் நாளை நாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை,
நான் உன்னோடு இருப்பேன் என்று நீர் பேசினீர் ஆண்டவரே. 40 வருடங்களாக ஆண்டவரே மோசைக்கு நெருங்கிய உதவியாளராக ஆண்டவரே மோசே அப்படியாக ஆண்டவரே யோசுவா இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு ஆண்டவரே உதவியாளராக, இந்த ஆலயத்தை தாங்குகிறவர்களாக, இந்த ஆலயத்தை நேசிக்கிறவர்களாக, இந்த திருச்சபை மீது அன்பு வைத்தவர்களாக, திருச்சபைக்காக திருச்சபையில் வந்து நேரத்தை செலவழிக்கிறவர்களாக ஆண்டவரே உமது பிள்ளைகள் இந்த நாளை மாற்றியதற்காக நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இன்னும் இந்த ஏராளமான பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். ஆண்டவரே அரசியல்வாதிகளுக்கு ஆண்டவரே ஆதாயம் தருகிறதுக்காக ஆண்டவரே அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவதற்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் சீர்கெட்டு போன வாலிப பிள்ளைகளாக ஏராளமான வாலிப பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான வாலிப பிள்ளைகள் இந்த பட்டணம் முழுவதும் ஆண்டவரே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே உல்லாசமாய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே பல கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அரசியல்வாதிகள் ஆண்டவரே அவர்களை அடிமை போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே தன்னுடைய ஆதாயத்துக்காக தனக்கு ஆதாயமாக்கி கொள்ளும்படியாக ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் சிறை பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே தங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படியாக, தங்களுக்கு வேலை செய்யும்படியாக ஆண்டவரே வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே இப்படி சீர்கெட்டு போன பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பிள்ளையை அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாயிருக்கிற பிள்ளைகளை தேவன் எப்படியாவது விடுவியும் ஆண்டவரே, எப்படியாவது விடுவித்து ஆண்டவரே திருச்சபையில ஒரு எழுப்புதல் ஏற்படட்டும். ஆண்டவரே எல்லா திருச்சபையில ஒரு எழுப்புதல் ஏற்பட்டு ஆண்டவரே திருச்சபையிலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளை உதவியாளர்களாக மாற்றும்படியாக ஆண்டவரே ஆலயத்துக்கு உதவி செய்கிறவர்களாக, திருச்சபைக்கு உதவி செய்கிறவர்களாக, ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக ஆண்டவரே உபகாரம் செய்கிறவர்களாக ஆண்டவரே ஒத்துழைப்பு தரக்கூடியவர்களாக தேவன் மாற்ற வேண்டுமா செபிக்கிறார். ஆண்டவரே வீணாயிருக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாம் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்கள் ஏனோ தானம் என்று ஒரு பொருட்டாக வந்து போகிறவர்களாய் காணப்படாதபடி ஆண்டவரே அக்கறையோடு ஆண்டவர் ஒத்துழைப்பு தருகிறவர்களாக, உதவியார் நூனின் குமாரனாகி யோசுவா ஆண்டவரே 40 வருடங்களாக உதவியாளராக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஒரு அடியானை கூட ஆண்டவரே அநேக திருச்சபையிலே ஆண்டவரே 40 ஆண்டவர் ஏறக்குரிய 40 வருடங்களாக ஆண்டவரே உதவியாளராக எடுத்து பயன்படுத்தினீர். ஆண்டவரே இப்பொழுதுதான் அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வெட்கப்படாதபடி ஆண்டவரே பொறுமையோடு தாழ்மையோடு ஆண்டவரே சில ஊழியக்காரர்களுக்கு உதவியாளராக இருந்து, சில ஊழியக்காரர்கள் திருச்சபைகளுக்கு உதவியாக இருந்து ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபை தேவன் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே அதே போல இன்றைக்கு இருந்த தலைமுறையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே திருச்சபைக்கு உதவியாளர்களாக, உதவி செய்கிறவர்களாக, பணிபுரை செய்கிறவர்களாக மாற்றும்படியாக செபிக்கிறோம். அவர்களை மாத்திரமல்ல ஆண்டவரே இன்றைக்கு அந்த ஆலயத்தில் வந்திருக்கிற விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவரே யாருக்கோ போய் ஒத்துழைப்பு தராதபடி ஆண்டவரே தேவனுடைய திருச்சபைக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு, தேவனுடைய ஊழியக்காரருக்கு, தேவனுடைய ஆண்டவரே சுவிசேஷத்திற்கு ஒத்துழைப்பு தரக்கூடியவர்களாக தேவன் மாற்றி பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே நேரங்கள் எல்லாம் காலங்கள் எல்லாம் ஆண்டவரே உலகத்தாருக்கு சேவை செய்து ஆண்டவரே ஒத்துழைப்பு கொடுத்து ஆண்டவரே வீணாய் போகாதபடி ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லாமல் போவதை காட்டிலும் ஆண்டவரே தேவனுக்கு என்று, தேவனுடைய ஊழியத்துக்கு என்று ஆண்டவரே தேவனுடைய ராட்சியம் வளரும்படியாக, தேவனுடைய சுவிசேஷம் ஆண்டவரே பிரபலமாகும்படியாக ஒரு பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உமக்காக வாக்குறுதி கொடுத்து உமக்காக பொறுத்துரை பண்ணி ஆண்டவரே திட்டங்களில் உமது காரியங்களில் ஆண்டவரே அதிகமாக நேரங்களை செலவழிக்க, அதிகமாக தன்னுடைய பணத்தை செலவழிக்க, அதிகமாக தன்னுடைய பலத்தை செலவழிக்க தேவன் அருள் செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னது போல ஆண்டவர் உமது பிள்ளைகளை விட்டு விலகாமலும் உமது பிள்ளைகளை விட்டு கைவிடாமலும் ஆண்டவரை போன ஆண்டு முழுவதும் ஒருவேளை தேவன் எங்களை கைவிட்டு விட்டாரோ, தேவன் எங்களை விட்டு விலகி விட்டார் என்று எண்ணம் தோன்றியது ஆண்டவரே. ஆனால் தேவன் ஆண்டவரே போன ஆண்டை முடித்து புதிய 2021ஆம் ஆண்டில் பிரவேசிக்க தேவன் உதவி செய்து இந்த முதல் ஜனவரி மாதத்திலே ஆண்டவரை பிரவேசிக்க தேவன் உதவி செய்தமைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதியும் வந்தது நல்லது என்று உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். இந்த ஊழியத்தை நேசிக்கிற, இந்த திருச்சபை நேசிக்கிற ஆண்டவரை இதற்கு அங்கு வகிக்கிற, இதற்காக பிரயாசப்படுகிற, இதற்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளை தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் ஒரு பிள்ளைகளை தொடரட்டும் ஆண்டவர், குடும்பத்தில் ஆசீர்வாதம் தொடரட்டும் ஆண்டவர். நன்மையான ஈவுகளும்
ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து கடந்து வருகிறது என்று வேதம் சொல்லுது. ஆண்டவரே ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஆண்டவரே ஒத்தாசை கடந்து வரும்படியா செபிக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். நாளை தடைபட்டு போன ஆண்டவரே ஜோசப் சாரே தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. புளோரா மேடத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. நாளில் சுனிலை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். குளோரியாவை தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே சாராவை தேவன் ஆசீர்வதிக்கிற நேரம் வரைக்கும் ஆண்டவரே தொந்தரவு கிடைக்காதபடி ஆண்டவரே இந்த ஆலயத்திலே வீட்டிலிருந்த அந்த குழந்தையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குழந்தையை எப்படியாக அவர்கள் பழக்கப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே. தேவனுடைய ஊழியத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படியாக நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளும்படியாக ஒரு பிள்ளைகள் பழக்கப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே. இந்த பழக்கப்படுத்துகிற காரியங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த குழந்தை சிறு வயதிலிருந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட தேவ ஆலயத்திலே ஆண்டவரை பழக்கப்பட்டு வளர தேவ ஞான தேவ புத்தி தேவ கிருபை வெளிப்படும்படியா எல்லா பலவீனத்தை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. எல்லா பலவீனத்தை எடுத்துக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறார். நாளில் ஆண்டவரே தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவனாய் கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த ஊர் உலகம் எல்லாம் இந்த பட்டணம் கொடுப்பது ஆண்டவரே யார் யாருக்கோ ஒத்துழைப்பு கொடுத்து ஆண்டவரே இப்படி சீர்கெட்டு போய் காணப்படுகிறது ஆண்டவரே. ஆனால் அன்றிலிருந்து இந்த வரைக்கும் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு ஒத்துழைப்பு தரும், இந்த ஆலயத்தை நேசிக்கும், இந்த ஆலயத்துக்கு நேரம் செலவழிக்கும் ஆண்டவரே தேவன் கொடுத்த கிருபைக்கு அவகாசம் நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகள் தலைமுறைகள் அதை பின்பற்றி வர தேவன் உதவி செய்யும்படியா செபியில் ஜெனிபர் அதை பின்பற்றி வர ஆண்டவரே ஆலயத்துக்கு ஆண்டவரே யோசுவா 40 வருஷமாக ஆண்டவர் உதவியாளராக இருந்தார் ஆண்டவரே. அதனால தேவன் ஆண்டவரை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஜெனிபரி ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு ஆண்டவரை உதவி செய்ய அந்த ஆலயத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர ஆண்டவரை மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரே மற்ற ஆலயங்களுக்கு போவதை காட்டிலும் இந்த ஆலயத்துக்கு ஆண்டவரை இந்த பிள்ளைகளை அழைத்து வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அப்படிப்பட்ட ஒரு தயவை இந்த மகளை கட்டிடும்படியாக செபிக்கிறார் ஆண்டவரே. இந்த ஆலயத்துக்கு ஆண்டவரை அநேகர் வழி நடத்து, அந்த ஆலயத்துக்கு அநேகரை கொண்டு வர, அந்த ஆலயத்திலே வந்து ஜெபம் பண்ண ஆண்டவரை தேவனாய் கர்த்தர் மற்ற வாலிப பிள்ளைகளை தேவன் பிரிப்பெறும். தேவனுக்கு ஆண்டவரை அப்படிப்பட்ட ஆண்டவரை கிருபையை ஜெனிபருக்கு தரும்படியாக எதிர்காலங்களை ஆசீர்வதியும், வேலை ஆசீர்வதியும், ஜபாலுடைய தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த உலகம் சுற்று வாலிபனாக காணப்படுகிற அவனை ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் மாற்றி ஆலயத்திலே ஆண்டவரை உம்மை தேடுகிற, உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே இந்த ஆலயத்திலே ஆண்டவரை உதவியாளராக ஆண்டவர் என்ன உதவி வேண்டும், என்ன காரியம் வேண்டும் என்று ஆண்டவரே அதை செய்யக்கூடிய மகனாக அவனை மாற்றி ஆண்டவரே ஜபராஜை ஆசீர்வதி, அவனை எதிர்காலங்களை ஆசீர்வதியும், ஜார்ஜி கூட ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறார் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் பணிவுடைய செய்ய உதவியாளராக யோசுவா 40 வருடங்களாக இருந்தார் ஆண்டவரே. அதனால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவரே அப்படியாக யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு உரிமையாக்கினீர் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஜார்ஜை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த கெட்ட பழக்கங்களோடு அடிமையாகாதபடி அவனை மீட்டெடு, அவனை ரட்சி, அவனை விடுவித்து அவனை எதிர்காலங்களை ஆசீர்வதி, என்னை கூட ஆசீர்வதி ஆண்டவரே. அவனை எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற கர்த்தாவே. போன ஆண்டு முழுவதும் முடங்கி போட்டது ஆண்டவரே. இந்த ஆண்டில் காலேஜ் திறக்கப்பட்ட ஆண்டவரே காலேஜ் படிக்க முடிக்க தேவன் பிராணி வளர்த்து தரும்படி அவனுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக செபிக்கிறார். அந்த ஆண்டவரே அந்த லேப் கேட்கும் போது ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த லேப் ஒக்கார் பண்ணுகிறது ஆண்டவரே, இப்ப ஆகுறது ஆண்டவரே. ஆனால் அதை நோண்டி கொண்டிருக்கிற ஆண்டவரே தேவனுக்கு வேற புதுசு என்னால் வாங்க முடியாது ஆண்டவரே. நான் சொல்லிவிட்டேன் ஆண்டவரே, வேலை செய்துதான் வேற புதுசு வாங்கணும், அது வரைக்கும் நான் அதை என்னால் வாங்கி கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன் ஆண்டவரே. அந்த லேப் அவருக்கு உதவியா இருக்க ஆண்டவரே, அது இருக்கிறத ஆண்டவரே இந்த காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அந்த பிரயோஜனப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த ரிப்போர்ட் மாற்றி தேவன் அந்த நேரத்தில் ரத்தம் தெரிவித்து தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற கர்த்தாவே. உங்களுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அதனால ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற கர்த்தாவே. இந்த நாள் ஜோதியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாள் குடிக்கார கணவராக இருந்தாலும் ஆண்டவரே அவரிடம் மல்லு கட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஓடி வருகிற நிலைமை ஆண்டவர் தேவன் அறிவின் ஆண்டவரே. அவருடைய சுபாவங்கள், அவருடைய எண்ணங்கள் மாறட்டும், அந்த குடும்பத்துக்கு கஷ்டங்கள் சூழ்நிலை மாறட்டும். நான் யோசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவேன் என்று ஆண்டவர் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறேன் ஆண்டவர். ஜோதி தேவன் ஆசீர்வதி, கணவனாக ஆசீர்வதி, அவருடைய அன்பு மகளை ஆசீர்வதி ஆண்டவரே. அவருடைய மகளையும் ஆண்டவரே ஆலயத்துக்கு ஆண்டவரே தன்னோடு உடன் அழைத்து வர தேவன் அப்படிப்பட்ட கிருபை தரும்படியாக அந்த மகள் அவருடைய ஆலயத்தில் வந்து
உம்மை தேடுகிற அந்த பாக்கியத்தையும் அவருடைய எதிர்காலங்களை அவருடைய காலேஜ் படிப்பை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளில் அந்நாளை தேவன் ஆசீர்வதி ஆண்டவரே. தேவன் அவருடைய சுக பலத்தை தரும்படி அவருடைய கால் வலிகளை அவருடைய வேதனைகளை கஷ்டங்களை தேவன் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய மகனை ஆசீர்வதி ஆண்டவரே. அந்த மகனை ஆண்டவர் வீட்டிலே விட்டு வராதபடி ஆண்டவரே. அந்த மகனை தாயோடு கூட ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தேடுகிற மகனாய் மாற்றும்படி அவருடைய எதிர்காலம் அவருடைய வருங்காலம் ஆசீர்வதிக்கப்படும்படி அந்த லட்சியம் வழிநடத்தபடியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கடைய வியாபாரத்தை அவருடைய தொழில் ஆசீர்வதி அவர் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற அந்த ஆலயத்தில் தடை கொண்டு போன பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிற ஆண்டவரை நேசமாக தேவன் ஆசீர்வதி ஆண்டவரை. இந்த நாளும் அந்த ஆலயத்தை மறந்து விடாதபடி ஆண்டவரை இப்படி ஆலயத்தில் ஓடி வந்து உண்மை தொழுது கொள்கிற அந்த நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் ஆண்டவரை வேதனையிலும் ஆண்டவரை உண்மை தேடுகிற அந்த பாக்கியத்தை வந்ததுக்கு ஸ்தோத்திரம். அந்த பாக்கியத்தை அவருடைய கணவராக தொடர்படி அவருடைய பிள்ளைகளும் இந்த தாயோடு கூட ஆலயத்தில் வந்து அமரும்படியாக அந்த பிள்ளைகளை கொண்டு வருகிற அந்த கிருபை ஆண்டவரை கணவரை கொண்டு வருகிற அந்த கிருபை ஆண்டவரே நேசமாக தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய தாயாரை ஆண்டவரே தேவன் ஆண்டவரை ஆசீர்வதி ஆண்டவரை. இந்த நேரத்தில் எங்கே அமர்ந்திருந்தாலும் தேவன் அவருடைய ஆசீர்வதிக்கும்படி ஆலயத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. தலையில் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. இதனால் ஒருவரை ஆசீர்வதி ஆண்டவரை. செல்வி குடும்பத்தார் இந்த ஆலயத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. அவர்களுக்கு வீடு இல்லாத நிலைமையில் இருக்கும் போது ஆண்டவரை, டென்ட்டிலே இருக்கும் போது ஆண்டவர் உண்மை தேடினார்கள் ஆண்டவரை. இன்றைக்கு அவர்களுக்கு மாடி வீடு வந்தபடினாலே அவர்கள் உண்மை மறந்து விட்டார்கள் ஆண்டவரை. தேவன் அவர்களுக்கு நினைவூட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த ஆலயத்தை நினைவூட்டும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை. அவருடைய மகன் ஆண்டவரை இந்த ஆலயத்தை மறந்து ஆண்டவரை யாரோடு சேர்ந்து ஆண்டவரை வேறு ஒரு ஆலயத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரை. ஆண்டவரை சிறு குழந்தையா இருக்கும் போது ஆண்டவர் அவர்கள் வீடு வாசல் இல்லாத இருக்கும் போது அவர்களுக்கு தேவன் வழி காட்டினீர், பாதை காட்டினீர் ஆண்டவரை. இன்றைக்கு அவர்களுக்கு கண்ணு தெரியாமல் போய்விட்டது ஆண்டவரே. தேவன் அவர்களுக்கு உணவை கொடுத்து அந்த குடும்பத்தை கொண்டு வரும்படி, செய்தியை கொண்டு வரும்படி, அவருடைய பிள்ளைகளை ஆலயத்தை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதனால் எல்லா தடைகள் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் வித்தியாதி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரை அன்றைக்கு ஆண்டவரை தாழ்வில் இருக்கும் போது போய் தேடினார்கள் ஆண்டவரை. இன்றைக்கு வசதி வந்த பிற்பாடு, இன்றைக்கு ஆண்டவரை சொத்து வந்த பிற்பாடு, இன்றைக்கு ஆண்டவரே காரியங்கள் வந்த பிற்பாடு ஆண்டவரை மறந்து இருக்கிறார்கள் ஆண்டவர். அவர்களுக்கு நினைவூட்டு இந்த ஆலயத்தை கொடுத்து ஒரு நினைவு கொடுத்து தேவ லட்சியம் விடுவியும் ஆண்டவரை. தேவனுடைய ரத்தத்தினால் சுத்திகரியும் தேவன் அவருடைய ஆண்டவரை அவருடைய தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மேலும் ஆலயத்தை தடைப்பட்டு போன எல்லா புதிய ஆத்மாக்களை பழைய ஆத்மாக்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டில் இந்த ஆலயத்தை நிரப்புவீராக. மேல் ஆராதனை கட்டப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை இலக்கம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள் ஆண்டவரை. ஆண்டவர் தேவன் யாரை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறதோ அல்லது சபை விசுவாசிகளை கொண்டு என்ன செய்ய சித்தமாக செய்து மேலே ஆண்டவரை நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ண ஆண்டவரை. மழையினால் நாசம் அடைந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதை நாங்கள் சீர்படுத்த ஆண்டவரே. ஆண்டவரை தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய உதவிக்காரர்கள் ஏற்றும்படி ஆண்டவரை பலத்தனையில் ஒத்தாசை வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு சமீபத்தில் இருக்கிற ஒத்தாசைப்படி ஆண்டவர் நம்முடைய இருதயங்களோடு பேசும்படியாக இடைப்படும்படியாக இதுவரை உதவி செய்தவர்கள் தேவன் ஆயிரம் கோடான கோடி மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கரையதாடி குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயப்பதாம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே தௌசனை குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபதம் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.